இந்தியால சட்டம் சரிசமமா இருக்குன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பெண் கண்ணை கசக்கிட்டு போனா நம்புற சட்டம், ஒரு ஆண் சொன்னா நம்பாது. சோ அப்படிதான் இங்க இருக்கு. சமீபத்துல மிகவும் பேரதிர்ச்சிக்குள்ளான ஒரு பெங்களூர் சாப்ட்வேருடைய இளைஞருடைய தற்கொலை. அதுல் சுபாஷ் திருமணம் முடிந்த பின்பு அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற கஷ்டத்தை ஒரு 1.5 மணி நேர வீடியோவாகவும் திட்டத்திட்ட 24 பக்கம் கொண்ட ஒரு கடிதமாகவும் தெளிவா டீட்டெயிலா ஃபுல்லாவே, அதாவது அவர் என்னென்ன விதத்துல பண்ண முடியுமோ, என்னென்ன சோசியல் மீடியால போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு என்ஜிஓக்கும் சரி, டேக் என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் மாஸ்குக்கும் டேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. சோ அந்த அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி வச்சுட்டு அவர் தன் உயிரை மாச்சிருக்காரு. சுபாஷ் இவர் பீகாரை சேர்ந்தவர். பெங்களூர்ல ஒரு மென் பொறியாளரா ஒரு ஏஐ டெக்னாலஜில ஒரு மெயின் போஸ்ட்ல ஒரு நல்ல சம்பளத்துல வேலை பார்க்கறாரு. மனைவி நிக்கிலா அவங்க உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க. அவங்களும் பெங்களூர்ல ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகுது. 2019 மேரேஜ், 2020 குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தப்ப என்னன்னா சில டார்ச்சர், சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது. கொரோனா டைம்ல இவர் தன் மனைவிக்கு கொரோனா வந்திருக்குன்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்றாரு. மருந்து சாப்பிடுறதுக்கு எல்லா விதத்தையும் உதவுறாரு. அந்த பொண்ணு பெருசா அக்செப்ட் பண்ணல. ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா இவருடைய சம்பளத்தை என்னன்னா இவரும் அந்த பொண்ணு கேட்கிற இதெல்லாம் எல்லாமே செய்யறாரு, எல்லாமே செலவிடுற. ஒரு ஸ்டேஜ்ல இவர் உணர்றாரு, அதாவது இந்த நிகிதான்ற பெண் இவருடைய மனைவியோட பிரதர் வேலை இல்லாம சும்மா இருக்காரு. அவருக்கு இவர் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பெரிய அமௌண்டா கேக்குறாங்க. அதனால அவரால் கொடுக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்றாரு. இது என்னன்னா பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகிட்டு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு கிளம்புது. சோ அவருடைய வாழ்க்கையில இதுக்கடுத்து எல்லாமே ஒரு ரணம் தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு போன பெண் என்னன்னா விவகாரத்து கேக்குது. சோ விவகாரத்து நடக்குது. குழந்தைய தூக்கிட்டு போன பெண் என்னன்னா குழந்தைய காமிக்க மாட்டேங்குது. காமிக்கிறதுக்கு 30 லட்சம் கேக்குது. சோ பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள 8 வழக்கு. இவரும் என்னன்னா ஒவ்வொரு வழக்கு எதிர்கொள்றாரு. அந்த வழக்கு பொய்ன்னு நிரூபிக்கிறாரு. அடுத்து என்னன்னா குழந்தைய பராமரிக்கிறதுக்கு மாசத்துக்கு 40,000 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 40,000 வச்சுதான் என்ன சொல்றதுன்னா கேஸே போடுறாங்க. இவர் மேல வரிசையா கேஸ், ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொன்னே அவர் தப்பிச்சு வர்றாரு. இருந்தாலும் என்னன்னா இவர் ஒவ்வொரு தடவையும் இங்க இருந்து உத்தரப்பிரதேச, அதாவது பெங்களூர்ல வேலை பார்க்கறாரு. சோ இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம். சோ அதாவது என்னன்னா வேலையை விட்டுட்டு போனோம். என்னன்னா இவங்க போறப்ப என்னன்னா சும்மா இல்ல, பல தடவைகள் ஃபேமிலிக்கு, ஏன்னா வரதட்சணை வழக்கு ஒரு மேல வழக்கு எப்படி போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரதட்சணை வழக்கு, அடிக்கிறாரு, வயலண்ட் பண்றாரு, கொடுமைப்படுத்துறாரு இப்படின்ற வழக்கு, அன்நேச்சுரல் உடலுறவு, இயற்கைக்கு மாறான உடலுறவு. மாமனார் நார்மலா தான் இறந்து போறாரு. இவர் என்னன்னா இவரோட டார்ச்சர்னாலதான் மாமனார் இறந்து போறாருன்னு சொல்லி ஒரு புதுசா வழக்கு. சோ இவர் என்னன்னா இவர் கல்யாணம் ஆகுறப்ப சீக்கிரமா முடிக்க சொல்றாங்க. அப்பா இறந்துருவாரு அப்படின்னு தான் இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் அவசரமா சீக்கிரமா முடிக்கிறாங்க. அதையும் அவர் நிரூபிச்சு அது வெளியில வர்றாரு. சோ அடுத்தடுத்து இவர் மேல கேஸ் துடுக்கப்படுது. இவரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிச்சு வெளியில வர்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா அவருக்கு பிரச்சனை உச்ச கட்டத்தை நோக்கி போகுது. 2 வருஷத்துல பார்த்தோம்னா 8 பொய் கேஸ் வழக்கு. பாத்தீங்கன்னா 120 முறை பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு அங்க போயிட்டு அந்த வழக்கை எதிர்கொள்ளணும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பிரச்சனையோட மைய புள்ளி நடக்குது. அவர் மனம் திறந்து நீதிபதிட்ட பேசுறாரு, பெண் நீதிபதிட்ட பேசுறாரு. நான் இவ்வளவு விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா சொல்றாரு. எல்லாமே பொய் வழக்கா இருக்கு அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. சட்டம் ஆண்களுக்கு நேர்மையா இல்ல அப்படின்னு சில விஷயங்கள் ஓப்பனா சொல்றாரு. என்னன்னா ஆண்கள் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப என்னன்னா அவங்களுடைய மனைவி என்னன்னா அப்ப ஏன் நீ சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீதிபதியும் சிரிச்சிட்டு இவங்களை கூல் பண்றாங்க. ரீட்டா கௌசிங்ன்ற நீதிபதி அங்க பெண் நீதிபதி தான் இருக்காங்க. அந்த நீதிபதி இவங்கிட்ட தனியா பேசி 5 லட்சம் லஞ்சம் கேக்குறாங்க.
அதாவது இந்த வரிசையா வந்து கோர்ட்ல வந்து கேஸா உன் மேல வந்துகிட்டே இருக்கு, நீ 5 லட்சம் கொடுத்தேன்னா உனக்கு பாசிட்டிவா வந்து தீர்ப்பை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் அவர் அந்த லெட்டர்லயும் சரி வீடியோலயும் சரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சரி, லெட்டர்லயும் சரி அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் அவர் மனைவிக்கும் உள்ள திருமண உறவு, அவருக்கும் அவர் மனைவிக்கும் என்னென்ன பிரச்சனை, அவங்களுடைய குடும்பத்தார் வந்து எப்படியெல்லாம் பிரச்சனைக்கு முட்டுக்கட்டை இது பண்ணாங்க, தன்னுடைய உழைப்போட மணி வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா, அதாவது இவருக்கு ஏற்பட்ட எல்லா கொடுமைகளையும் அக்குவேறு ஆணிவேரையும் ஃபுல் டீட்டெயிலா வந்து சொல்றாரு. இந்திய சட்டம் வந்து ஆண்களுக்கு வந்து நியாயமா இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு. ஒரு பெண் வந்து கண்ணை கசக்கிட்டு போனா நம்புற சட்டம், ஒரு ஆண் வந்து உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்குது. சோ அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அது உண்மையும் கூட தான். ஏன்னா இங்க வந்து அப்படிதான் வந்து சில சட்டங்கள் வந்து என்னன்னா, பல பல ஆண்கள் வந்து தண்டிக்கப்படுகிறாங்க. வரதட்சணைன்ற பேர்ல வந்து என்னன்னா பல பேர் வந்து என்னன்னா உண்மையாவும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அதை வந்து ஒரு சாக்கா வச்சு தன் கணவன் மேலே வந்து அவங்களுடைய குடும்பத்தார் மேல வந்து குற்றச்சாட்டு செலுத்தி வந்து ஜெயில அடைக்கிறாங்க. சோ அதனால வந்து சமூகத்துல தங்களுக்கான அங்கீகாரம் வந்து பல பேர் வந்து என்னன்னா தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. பல பேர் வந்து வெளியில சொல்ல முடியாம வாழ்க்கை வந்து ஒரு முடங்கி போகுது. வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி அவர் பேசுறாரு, ஆண்களுக்கு எதிராக சட்டம் இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதனால சில ஆண்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு நிகிதான்ற பொண்ணு என்ன சொல்ல, நீ வந்து சாக வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னா வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா நீதிபதியும் சிரிக்கிறாங்க. அதையும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. வந்து அவங்க சொன்ன வந்து ஆப்ஷனை ஏத்துக்கிறேன், சோ நான் உயிரை விடலான்னு முடிவு பண்றேன் அப்படின்னு வந்து அவர் வந்து அந்த லெட்டர்லயும் சரி வீடியோலயும் சரி தெளிவா சொல்லி வச்சிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சொசைட்டி வந்து எனக்கு எதிராக செயல்படுது, அதாவது என்கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கிட்டு எனக்கு எதிராகவே வந்து எல்லாமே செயல்படுது. சோ எனக்கு எதுவுமே உதவி பண்ற மாதிரி இல்ல. சோ அதாவது அவனுடைய மனைவியுடைய குடும்பம் வந்து என்னுடைய சம்பளத்தை குறி வச்சுதான் வந்து எல்லாமே செயல்படுது, என்னிட்ட இருந்து மணியை வந்து வாங்குறதுலதான் குறியா இருக்கு அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஏன்னா 40 பக்கம் லெட்டர் எழுதியிருக்காரு, அதுல 20 பக்கம் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு, 20 பக்கம் வந்து தன் கைப்பட எழுதியிருக்காரு. அவர் தன்னுடைய குழந்தைய பத்தி சொல்லியிருக்காரு. குழந்தைக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல வந்து என்னைய பத்தி நீ தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. உங்க அம்மா யாரு, எப்படிப்பட்டவ அப்படின்ற விவரத்தையும் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்களுக்குள்ள அந்த அப்பா மகனுக்குள்ள உறவு பத்தியும் அவர் தெளிவா விளக்கியிருக்காரு. அதாவது அந்த பொண்ணு வந்து நிக்கிதான்ற பொண்ணு வந்து தன்னுடைய வந்து மகனை வந்து பார்க்கவே விடல, அப்பாவை பார்க்கல. அதுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 30 லட்சம், ஒரு தடவை பார்க்கணும்னா 30 லட்சம் வந்து அமௌண்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமா வந்து இந்த கேஸை முடிக்கணும்னா 3 கோடி கேட்டிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் வந்து என்னன்னா இவனை வந்து டார்ச்சர் பண்ணி, அதாவது மன உளைச்சல் பண்ணி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க மனைவி கேட்டது நீ தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்த வந்து அவர் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து சிஸ்டம் வந்து சரியில்லை அப்படின்றாரு. அதாவது பெண்களுக்கு ஒரு சட்டம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து இருக்கு, அதை வந்து ஆண்களை வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படியான சட்டங்கள் வந்து இருக்கு அப்படின்றத அவர் வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு. ஒரு இதுனா வந்து அவங்களுடைய திருமணத்துக்கான முழு காசையும் வந்து இவர் தான் வந்து செலவழிச்சிருக்காரு. அதை வந்து நிரூபிச்சும் இருக்காரு. அவங்க சைட்ல இருந்து ஒரு காசும் வந்து செலவழிக்கல. ஒவ்வொரு கேஸா முடிக்கிறாரு, இன்னொரு வந்து புது புது கேஸா வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தையோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து 40,000 கொடுக்கறாரு. அதாவது ஒரு 4 வயசு குழந்தைக்கு வந்து 40,000 கொடுத்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட வாங்குறாங்க. அந்த 40,000 வச்சுதான் வந்து அந்த கேஸே வந்து புதுசா கேஸ் வந்து போடுறாங்க. அதான் அவர் மனசுல, அதாவது நான் கொடுக்கற காசை வச்சு என் மேலேயே அந்த இதை வந்து குற்றச்சாட்டு பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் தெளிவா வந்து உணர்த்துறாரு. என்னன்னா வந்து மாசம் வந்து 4 லட்சம் கேக்குறாங்க. அதாவது குழந்தைக்கு வந்து 4 லட்சம், அதாவது ஒரு 4 வயசு குழந்தைக்கு வந்து என்னன்னா 4 லட்சம் கேட்கறது எவ்வளவு பெரிய மகா மோசடின்றது பாத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைய வளர்க்கணுமா. இவர் வந்து என்னன்னா 40,000 கொடுக்கறாரு. சோ அதையும் அவர் தெளிவா சொல்றாரு.
இது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து போன்ல வந்து வாக்குவாதம் ஆகுது. அப்போ வந்து அவங்க மாமியார் வந்து அவன்கிட்ட சொல்றாங்க, நீ வந்து சாக வேண்டியது தானே அப்படின்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் செத்தா வந்து என் தம்பி அங்க அம்மா அப்பா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன, இவங்க நீ செத்தோன வந்து அந்த ஒரு இதுலயே வந்து அவங்களும் செத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா சொத்து வந்து என் பொண்ணுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் அவர் வந்து குறிப்புல வந்து எழுதுறாரு. அது என்ன நடந்துச்சோ எல்லாமே அவர் வந்து எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து எழுதியிருக்காரு. வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஜட்ஜு லஞ்சம் 5 லட்சம் கேட்டாரு. 5 லட்சம் கொடுத்தா இவருக்கு வந்து சப்போர்ட்டா வந்து தீர்ப்பு சொல்றதா சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, நான் செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றாரு. அந்த ஆப்ஷனை அவர் எடுக்கல. அது வந்து என்னன்னா, இதை எதிர்த்து வந்து இவரும் போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவரால போராட முடியல. இவர் மேல வந்து வரிசையா கேஸ், அதாவது ஒரு கேஸ் முடிச்சுன்னா அடுத்த கேஸ் இப்படி 2 வருஷத்துல 8 கேஸ். ஒவ்வொரு இடம் வேலையை விட்டுட்டு இங்க இருந்து அங்க அப்படியே போய்கிட்டே இருக்கு. தேவையில்லாத மன உளைச்சல், எரிச்சல், எந்த விதமான விஷயங்களும் அவரால் வந்து பண்ண முடியல. அதுக்கு மேல போராடுறதுக்கு அவருக்கு சக்தி இல்லை. அவர் அது தெளிவா வந்து சொல்றாரு. 3வது வந்து அவங்களுடைய மாமியார் சொன்ன மாதிரியும் சரி, அவங்களுடைய மனைவி சொன்ன மாதிரியும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உலகத்தை விட்டு போலாம், அதை நான் என் முடிவா எடுத்திருக்கேன், இதை நீங்க படிக்கிறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு வந்து தெளிவா ஃபுல் டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஜட்ஜும் வந்து என்னன்னா ஏஸ் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்டதையும் அவர் ஃபுல் டீட்டெயிலாவும் அதுவும் வந்து விரிவா வந்து அந்த இதுல வந்து சொல்லியிருக்காரு. நீதிபதி ஜட்ஜுடைய பேர் வந்து ரீட்டா கௌசிக்னு சொல்றாங்க. வந்து என்னன்னா, இந்த உடல் வந்து காசு சம்பாதிக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்றீங்க, நான் இறந்துட்டேன்னா உங்க இதுக்கு மேல வந்து வழி இல்லையே அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. நான் இறந்த பின்பு எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும். அப்படி வந்து நியாயம் கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கூவம் இருக்கும், அதுல என் சாம்பலை வந்து கரைச்சிருங்க அப்படின்னு வந்து ஓப்பனாவே சொல்றாரு. நான் இறந்த பின்பு என் மனைவி வந்து என்னுடைய உடலை வந்து தொடக்கூடாது, அவங்ககிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. குழந்தைய வந்து என்னுடைய பெற்றோர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வந்து என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல நடக்க வேணாம், அங்க வந்து எனக்கு நீதி கிடைக்கல, பெங்களூர்ல வந்து இதை விட வந்து நீதி கிடைக்கும் நம்புறேன், பெங்களூர் கோர்ட்லயே வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் வந்து இந்த லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் அவர் சொல்றாங்க, எதையுமே வந்து லைவா வந்து காமிங்க, கோர்ட்டுக்கு மக்களும் பாக்குற மாதிரி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியட்டும் அப்படின்னு அவர் வந்து பட்டவர்த்தனமா ஓப்பனாவே வந்து சொல்லியிருந்தாரு. வந்து 4 சுவருக்குள்ள இந்த விஷயம் நடக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே தெரியணும், நீங்க லைவாவே வந்து போடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். என் பணத்தை எனக்கு எதிரா ஆயுதமா மாத்திட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. ஒரு இறந்து போன பின்பு அவருடைய உடலை வந்து என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அவர் சோசியல் மீடியால யூடியூப்ல ஏத்துனது சரி, பிளஸ் அவர் வந்து சோசியல் மீடியா மற்ற தளங்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணது எல்லாத்தையும் போலீஸ் வந்து படிக்கிறாங்க. அவருடைய பிரதர் வந்து எஃப்ஐஆர், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, அது வந்து எஃப்ஐஆர்ல ஏறுது. அவங்க வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து சுபாஷோட மனைவி, மைத்துனர், மாமா, மாமியார், ஸோ இவங்க மேல 4 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. 4 பேர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படுது. சைட வந்து தூண்டுனதுக்காக 108, நபருக்கு எதிராக குற்றவியல் பண்ணதுக்கு வந்து 35 வந்து அவங்க மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படுது. என்ன, என் குழந்தைய என்கிட்ட இருந்து இதுவரை வந்து காமிக்கல, இதுவரை கோர்ட்லயும் வந்து கொண்டு வரல, ஆனா இது வந்து பின்னாடி வந்து வர்றப்ப வந்து கோர்ட்ல வந்து குழந்தைய கொண்டு வரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இது வந்து கண்ணீருக்காகவும் சிம்பதிக்காகவும் இருக்கும் அப்படின்றது தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தை கூண்டோட ஜெயில வந்து போட்டுட முடியும் அப்படின்ற மாதிரி இன்றைய சட்டம் வந்து இருக்கு. அதாவது அந்த சட்டம் வந்து என்னன்னா, பெண்களுக்கு சாதகமாகவும்
ஆண்களை பயமுறுத்துறதாவும் இருக்கு. அதாவது ஒரு பெண் கண்ணை கசக்கிட்டு வந்தா நம்புற இந்த உலகம் ஒரு ஆண் கண்ணை கசக்கிட்டா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, போப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இங்க அமைப்பு செயல்படுது. இது நம்ம யதார்த்தத்துல நிறைய பாக்குறோம். அதாவது பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்க சொல்றா. சோ சில பேர் பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு அப்பாவி என்னன்னா இங்கு மாற்ற மாதிரி தான் இருக்கு. மாதங்களுக்கு முன்பு ஒரு பெண் ஜட்ஜ் கர்நாடகால ஒரு பெண் ஜட்ஜ். சோ இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த இந்த மர்டர் கேஸ்லயும் ஒரு பெண் ஜட்ஜ் தான் 5 லட்சம் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னு பெண்ணுக்கு, அதாவது உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த பெண் கர்நாடகால இருக்க ஒரு பெண் ஜட்ஜ், அதோட வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு ஆண் மேல இதே மாதிரி வரதட்சணை வழக்குல போடுறாங்க. அப்போ மாசத்துக்கு 6,16,300 வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப அந்த ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இவ்வளவு எதுக்கு அப்படின்னு சொல்லி செலவு கேக்குறாங்க. அப்போ என்னன்னா வக்கீல் சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கே ஒரு காமெடியா இருக்கும். அப்போ என்ன அந்த நீதிபதி சொல்றாங்கன்னா, இதை ஏன் நீங்களே அந்த ஒய்ஃபே இதை ஏன் நீங்களே உழைச்சு வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை நீங்களே உழைச்சு வாங்கன்னு சொல்லி நெத்தியடி மாதிரி அவங்க கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா பரவலா பேசப்பட்டது. சரி, இப்போ இப்படி ஒரு நீதிபதி அப்படின்ற மாதிரி வியந்த இதே இந்தியால தான் ஒரு மனிதனை எப்படி என்னன்னா மன ரீதியாக ஒரு உளைச்சல் பண்ணி ஒரு அதாவது தற்கொலை தீர்வு அல்ல. ஆனா இப்படி கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய, அதாவது ஒருத்தர் 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ போடுறான், 40 பக்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறான்னா எப்படி அவனுடைய மன வலி எப்படி இருக்கும். அது என்ன சொல்றது, வித்தியாசப்பட்டது வார்த்தைகள் இல்ல, வலிகள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்கள் கடைசி வரை உழைச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்களின் தலைவிதியா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லாம சொல்றாரு. இந்தியால சட்டம் அனைவருக்கும் சமமா? யோசிங்க.